Hi Kutis, how are you? I'm your G's talking. Today I'm going to take social online class. Are you ready? Yesterday we saw this map and about voyage of Vasco da Gama. You see he is the Vasco da Gama. Today we are going to see the explanation. Now we are going to see Vasco da Gama. You know very well who is Vasco da Gama. He is the Portuguese sailor. போர்ச்சுகீஸ் செயலர் இவர் தான் நம்மளுடைய இந்தியாவுக்கு சீ ரூட் கண்டுபிடிச்சார். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, போர்ச்சுகீஸ்லேருந்து இந்தியா வரைக்கும் காலிக்கட் இந்தியா வந்து காலிக்கட்டில் ரீச் ஆகிருக்காரு. அங்கேருந்து தன்னுடைய ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன், வாஸ்கோட காமா. ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு சி Vasco da Gama, another Portuguese sailor, reached the southernmost point of Africa and he continued his journey to Mozambique, from where he sailed to India with the help of an Indian pilot. So Vasco da Gama வந்து ஏற்கனவே ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் another person, Portuguese sailor. He reached the southernmost part of Africa. இதுதான் வந்து சதர்ன் மோஸ்ட் பார்ட்டு, கேப் ஆஃப் குட் ஹோப்பு, மொசாம்பிக் பே. இவர் இங்கே தான் வாஸ்கோ ட காமா ரீச் ஆகிருக்காரு. போர்ச்சுகீஸ்லேருந்து சீ ரூட் கண்டுபிடிச்சி இப்படி வந்திருக்காரு. ஓகே, அண்ட் ஹீ கண்டினியூட் ஹிஸ் ஜேர்னி டு மொசாம்பிக் ஃப்ரம் வேர் ஹீ செயில்டு டு இந்தியா. ஸோ மொசாம்பிக்லேருந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஃப்ரம் மொசாம்பிக் டு ஈ ட்ராவல்டு அண்டு கம் டு இந்தியா வந்து சேர்ந்திருக்காரு. He sailed to India with the help of an Indian pilot. இந்தியன் பைலட்டோட உதவியால் அவர் என்ன பண்ணியிருக்கார், இந்தியா வந்திருக்காரு. ஓகே, இன் ஏடி மீன்ஸ் அனடாமி சிஏ. இதில் 1498 அவர் என்ன பண்ணியிருக்கார், ஹீ ரீச்டு காலிக்கட்டு. ஸோ 1498 காலிக்கட் ரீச் ஆயிருக்காரு. where he was cordially received by King Zamorin, the ruler of Calicut. காலிக்கட்டில் கிங் ஜமோரின்றவர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். அவர் இவரை கார்டியலாக வெல்கம் பண்ணியிருக்காரு. எ செகண்ட் போர்ச்சுகீஸ் நேவிகேட்டர் பெட்ரோ அலவர்ஸ் கேப்ரல் அப்படின்றவர், அவர் இன்னொரு செயலர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, செயில்டு டுவோர்ட்ஸ் இந்தியா. அவர் என்ன பண்ணியிருக்காரு, பெட்ரோ அலவர்ஸ் கேப்லர் அப்படின்றவர் இந்தியாவை நோக்கி ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. ஃபாலோயிங் த ரூட் டிஸ்கவர்டு பை வாஸ்கோ ட காமா வித் 13 ships அண்ட் எ ஃபியூ ஹண்ட்ரட் சோல்ஜர்ஸ் இன் 1500. அவர் என்ன பண்ணியிருக்காரு, 13 ஷிப்ஸில் 13 ஷிப்ஸில் இந்தியாவுக்கு ஃபியூ 100 சோல்ஜர்ஸ் இன் 1500. 1500ல் ஒரு ஃபியூ ஹண்ட்ரட்ஸ், ஒரு சில 100 சோல்ஜர்ஸை அவர் என்ன பண்ணியிருக்காரு, 13 ஷிப்பில் கூட்டின்னு வந்திருக்காரு. ஆன் இஸ் அரைவல் அட் காலிக்கட் தேர் அரோஸ் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் தி போர்ச்சுகீஸ் அண்டு கிங் ஜமோரின். ஸோ கிங் ஜமோரினுக்கும் போர்ச்சுகீஸ்க்கும் நடுவில் சண்டை ஏற்பட்டது, கான்ஃப்ளிக்ட் ஏற்பட்டது, ஃபைட் ஏற்பட்டது. வாஸ்கோ ட காமா கேம் டு இந்தியா ஃபார் தி செகண்ட் டைம் இன் 1501. 1501ல் இரண்டாவது முறையாக வாஸ்கோ ட காமா வந்திருக்காரு. வித் 20 ஷிப்ஸு அண்டு ஃபவுண்டட் எ ட்ரேட் சென்டர் அட் கண்ணனூர்ன்ற இடத்துல ட்ரேட் சென்டரை அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ ஒன் ஆஃப்டர் அனதர் தே எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட்ரிஸ் அட் காலிக்கட் அண்டு கொச்சின்லேயும் காலிக்கட்டில் ஒன்று மாற்றி ஒன்று என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஃபேக்ட்ரிஸ் ஓப்பன் பண்ணாங்க. கிங் ஜமாரின் அட்டாக் த போர்ச்சுகீஸ் இன் கொச்சின். கிங் ஜமாரின் வந்து கொச்சினில் அந்த போர்ச்சுகீஸை அட்டாக் பண்ணார். பட் வாஸ் டிஃபீட்டட். கொச்சின் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆஃப் த போர்ச்சுகீஸ். ஆனால் அந்த சண்டையில் அவர் என்ன பண்ணிட்டார், டிஃபீட் பண்ணப்பட்டார். அதில் இருந்து கொச்சின் வந்து போர்ச்சுகீஸோடைய ஃபஸ்ட்டு கேபிட்டலாக இருந்தது. Cochin was the first capital of the Portuguese East India Company. The third voyage of
Vasco da Gama was in 1524. So 1524 he came third time. So Vasco da Gama came to India 3 times. Vasco da Gama came to India 3 times. 1498 ஃபஸ்ட்டு கேலிக்கட்டில் ரீச் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட்டு 1501 ரீச் ஆயிருக்காரு. தேர்ட் டைமில் 1524 தேர்ட் டைம் ஹீ ரீச்டு. ஹீ சூன் ஃபெல் இல், இங்கே வந்து உடல் நலம் இல்லாமல் இருந்தார். அண்ட் இன் டிசம்பர் 1524 ஹீ டைடு இன் கொச்சின், கொச்சின்லேயே இறந்துட்டார். போர்ச்சுகீஸில் இருந்து வந்த வாஸ்கோ ட காமா தான் இதில் ஒரு ஃபஸ்ட்டு பர்சன் சீ ரூட் கண்டுபிடிச்சி இந்தியாவில் வந்தவர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்தா 1505 1509. ஹீஸ் ஒரு 6 இயர்ஸாக ஹீஸ் தேர். 5 இயர்ஸாக அவர் என்ன பண்ணியிருக்காரு, இங்கே இருந்தார். In 1505 Francisco D. Almeida was sent as the first governor for the Portuguese possessions in India. So Portuguese உடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இவர் வந்து என்ன பண்ணியிருக்கார், ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர். அதாவது ஃப்ரான்சிஸ் டி அல்மெய்தா தான் ஃபஸ்ட்டு கவர்னராக இருந்தார். அல்மெய்தா ஹேட் த எய்ம் ஆஃப் டெவலப்பிங் த நேவல் பவர் ஆஃப் த போர்ச்சுகீஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய நேவல் பவரை டெவலப் பண்ணுன்றது தான் அவரோட முக்கியமான எண்ணமாக இருந்தது. ஹிஸ் பாலிசி வாஸ் நோன் அஸ் த ப்ளூ வாட்டர் பாலிசி. ஹீஸ் பாலிசி வாஸ் நோன் அஸ் ப்ளூ வாட்டர் பாலிசி. ஓகே, ஸோ அல்மெய்தாவுடைய பாலிசி தான் வந்து ப்ளூ வாட்டர் பாலிசி. ஃபார் தட் என்னென்னா நேவல் பவரை இன்க்ரீஸ் பண்ணணுன்றது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது. போர்ச்சுகீஸோட நேவல் பவரை இன்க்ரீஸ் பண்ணணுன்றது அவர் எண்ணமாக இருந்தது. ஓகே, so next, as Portuguese tried to break the Arabs' monopoly on Indian ocean trade, in negatively impacted on the trade interest of Egypt and Turkey. So போர்ச்சுகீஸ் என்ன பண்ணுறாங்க, அரேப் வந்து அந்த காலத்தில் மோனோபொலினா சிங்கிளாக, அதாவது தனியாக அரேப் மட்டும்தான் நம்ம கூட ட்ரேட் வச்சுருந்தாங்க, இந்தியன் ஓஷனில் ட்ரேட் வச்சுருந்தாங்க. இந்த அவங்களுடைய நெகட்டிவிட்டினால் இம்பேக்ட் ஆகி இந்த ட்ரேடு இன்ட்ரெஸ்ட் வந்து ஈஜிப்டும் துருக்கியும் என்ன பண்ணியிருக்காங்க, துருக்கியும் அடுத்து வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, அவங்களும் வந்து ட்ரேடு இன்ட்ரெஸ்ட்டு இந்தியன் ஓஷனில் வைக்க ஆரம்பித்தாங்க. சுல்தான்ஸ் ஆஃப் பிஜப்பூர் அண்டு குஜராத் வேர் ஆல்சோ அப்ரெஹென்சிவ் ஆஃப் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் Portuguese control of ports which lead to an alliance between Egypt. ஸோ இவங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுனால ஒரு ஈஜிப்ட் கூட ஒரு அலைன் வந்து வச்சுக்கிட்டாங்க. ஒரு போர் முறையில் அவங்க கூட ஒரு உதவியாக அவங்கள தங்களோட கூட உதவிக்கு வச்சுக்கிட்டாங்க. துர்க்கி அண்டு குஜராத் அகெயின்ஸ்ட் போர்ச்சுகீஸ் இன்வேடர்ஸ். துருக்கிக்காரங்களுக்கும் குஜராத்தில் இருக்க இந்தியன் பீப்புளுக்கும் அந்த போர்ச்சுகீஸோட இன்வேடர் வந்து பிடிக்கல அவருக்கு. அதனால் இன் எ நேவல் பேட்டில் ஃபவுட் நியர் சவுல்ன்ற இடத்துல ஒரு நேவல் ஃபைட் ஏற்பட்டது. த கம்பைன்டு முஸ்லீம் ஃப்ளீட்டு ஒன் எ விக்ட்ரி ஓவர் த போர்ச்சுகீஸ். ஸோ முஸ்லீம்களும் இந்தியனும் சேர்ந்து இருந்த ஒரு படை என்னாச்சு, போர்ச்சுகீஸை வின் பண்ணிடுச்சு. ஃப்ளீட் அண்டர் அல்மெய்தா சன் ஹூ வாஸ் கில்டு இன் தி பேட்டில். இந்த பேட்டில் அல்மெய்தாவுடைய சன் வந்து கொல்லப்பட்டான். அல்மெய்தா டிஃபீட்டட் த கம்பைன்டு முஸ்லீம் ஃப்ளீட் இன் எ நேவல் பேட்டில் நியர் டயூன்ற இடத்துல அல்மெய்தா என்ன பண்ணுறான், முசல்மானோடைய ஃப்ளீட்டை அவங்களோட நேவல் படையை கம்ப்ளீட்டாக அழிக்கிறாங்க. அண்டு பை த இயர் 1509 போர்ச்சுகீஸ் கிளைம்டு தி நேவல் சுப்ரீமசி இன் ஏசியா. ஸோ ஏஷியாவில் இவங்க தான் வந்து நேவலில் சுப்ரீமசியாக ஒரு ஹெட்டாக இருந்திருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் ரைட் வாட் இஸ் ப்ளூ வாட்டர் பாலிசி கொஸ்டின் அண்டு ரைட் a short note on Vasco da Gama. Okay, so please send homework to me. Thank you. Have a nice day. We will meet in next session. Bye bye. Take care.